தெரியல அபி, இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். சஞ்சீவ், அப்படி சொல்லாத. நீ ஜெயிலுக்கு போக கூடாது. அதுக்கு நான் விட மாட்டேன். என் உசுர கொடுத்தாவது நான் உன்னை காப்பாத்திடுவேன் சஞ்சீவ். உனக்கு கடன் கொடுத்த பினான்ஸ் கம்பெனி கிட்ட நம்ம எக்ஸ்ட்ரா டைம் கேட்கலாம். அதுக்கு வாய்ப்பே இல்ல அபி. ஏன் வாய்ப்பு இல்ல? சஞ்சீவ் கடன் வாங்கியிருக்க கம்பெனி டெல்லியிலே பெரிய கம்பெனி, ரொம்ப மோசமான கம்பெனியும் கூட. அவங்களுக்கு பணம் தான் முக்கியம். நம்ம சூழ்நிலையில அவங்களுக்கு புரியாது. பணத்துக்காக அவங்க எக்ஸ்ட்ரா டைம்லாம் தர மாட்டாங்க. சந்தோஷ், நீங்க கேட்டு பாத்தீங்களா? கேட்டு பார்த்தாலும் அவ்வளோ டைம்லாம் கொடுக்க மாட்டாங்க அபி. அந்த மாதிரி கம்பெனி அது. கேட்டு பாத்தீங்களா இல்லையா? இல்ல அபி. கேட்டு பார்க்காமே எப்படி நீங்களா டைம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க? நான் கேட்டு பாக்குறேன். ஏய், எப்படி கேட்டு பாப்ப? நம்ம இதுக்கு மேல டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டோம்னா அது அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனர் வர்மா கிட்ட தான் கேட்கணும். ஆமா அபி, வர்மா ரொம்ப மோசமான ஆளு. டெல்லியிலே பெரிய ஆளு வர்மா. யாரா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு ஏன் புருஷன் தான் பெரிய ஆளு. நான் கேட்டு பாக்குறேன். அந்த வர்மா கிட்ட நான் நேர்லயே போய் பேசி பாக்குறேன். நேர்லையா? வர்மா இப்போ டெல்லியில இருக்காரு அபி. இருந்தா என்ன சந்தோஷ்? காலி என்ன, டெல்லிக்கு அடுத்த ஃபிளைட் எத்தனை மணிக்குன்னு தெரியுமா? 3 மணிக்கு தனிச்சு. சென்னையில இருந்து 3 மணி ஃபிளைட்ல நான் கிளம்புனா 5:30 மணிக்கு டெல்லி போயிடுவேன். நீ சொல்ற மாதிரி 5:30 மணிக்கு டெல்லிக்கு போனா கூட அரை மணி நேரத்துல எப்படி உன்னால போயிட்டு வர்மாவை பார்க்க முடியும்? அப்பாயின்மெண்ட் வாங்கினா கூட அவரை உடனே பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அபி. கஷ்டம்னு நினைச்சா எதுவுமே சாத்தியம் இல்ல சந்தோஷ். கண்ணகி தான் புருஷனுக்காக அரசனை எதிர்த்து மதுரையவே எரிச்சா. என்னால என் சஞ்சீவுக்காக அந்த வர்மாவை போய் பார்க்க முடியாதா என்ன? நான் டெல்லிக்கு போய் வர்மாவை பார்த்துட்டு வரேன். நீங்க எல்லாரும் சஞ்சீவுக்கு சப்போர்ட்டா இங்கேயே இருங்க. எந்த காரணத்தை கொண்டும் என் சஞ்சீவை யாரும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போக கூடாது. அத மட்டும் பாத்துக்கோங்க. சரி அபி, நீ டெல்லிக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு வா. அபி, நீ சஞ்சீவ் கூட உடனே ஏர்போர்ட் கிளம்பு. நீ ஏர்போர்ட் போறதுக்குள்ள நான் உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடுறேன். சரி சந்தோஷ். என்ன ஸ்ரீஜா, அபி டெல்லி கிளம்பிட்டா? சஞ்சீவ காப்பாத்திருவாளோ? மா, நீ வரமா. அந்த வர்மா வெறும் கையிலே பணம் பண்றவன். டெல்லியில பெரிய ஆளு. அபி அவன் கிட்ட போய் பேசுறதாவது அவனை பார்க்க கூட முடியாது. அபி கண்டிப்பா டெல்லிக்கு போய் தோத்துட்டு தான் திரும்பி வர போறா. சஞ்சீவ் ஜெயிலுக்கு போறத யாராலையும் தடுக்க முடியாது.
நீ கவலைப்படாத சஞ்சீவ், உனக்கு ஒன்றும் ஆகாது. உனக்கு எதுவும் ஆகவும் நான் விட மாட்டேன். அது எனக்கு தெரியும் அபி. நீ எனக்காக எந்த எல்லைக்குமே போவ, என்னை காப்பாத்திருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னோட கவலை அதெல்லாம் இல்லை. நீ டெல்லியில ரொம்ப கஷ்டப்படுவியே. சஞ்சீவ், எனக்கு நீயும் பாப்பாவும் தான் எல்லாமே. உங்களுக்காக நான் பண்றது எதுவுமே எனக்கு கஷ்டமே இல்லை. நான் கண்டிப்பா ஜெயிச்சு தான் திரும்பி வருவேன் சஞ்சீவ். அபி, உன் குணத்துக்கு நீ என் மேல வச்சிருக்கிற காதலுக்கும் நான் உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துருந்துருக்கணும். ஆனா என்னமோ தெரியல, அதுக்கான வாய்ப்பு அமையவே இல்லை. நானும் நீயும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விதியும் நம்மளை சேர விடாம கஷ்டப்படுத்துது. விதி கஷ்டப்படுத்தல சஞ்சீவ், எல்லாம் அந்த ஸ்ரீஜாவோட வேலைதான். இப்ப கூட உன் கம்பெனி லாஸ் ஆனதுக்கு ஸ்ரீஜா தான் காரணமா இருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆனா அதை பத்தி யோசிச்சு பார்க்க கூட இப்ப எனக்கு நேரம் இல்ல சஞ்சீவ். நான் உன்னை காப்பாத்தணும், ஜெயிலுக்கு போகாம தடுக்கணும். அதுக்கப்புறமா உன் கம்பெனி லாஸ் ஆனதுக்கு காரணமா இருந்தவங்கள நான் பாத்துக்கிறேன். சஞ்சீவ், நான் உன் கூட இல்லையேன்னு நினைச்சு நீ வருத்தப்படாத. நம்பிக்கையாரு, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஹலோ சஞ்சீவ், நீ எங்க இருக்க? ஏர்போர்ட் பக்கத்துல. சரி, நான் அபிக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். உன் வாட்ஸ்அப்புக்கும் நான் டிக்கெட் அனுப்பிச்சிட்டேன். ஃப்ளைட் போர்டிங்க்கு இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்கு, பார்த்துக்கோ. ஓகே, நான் வச்சிடறேன். அபி, இன்னும் ஏர்போர்ட் போகிறதுக்கு 20 மினிட்ஸ் தான் இருக்கு. டிக்கெட்ஸ் எல்லாம் சந்தோஷ் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டான். உன் போர்டிங்க்கு இன்னும் 10 to 15 மினிட்ஸ் தான் இருக்கு அபி. சரி சஞ்சீவ், நீ எதுக்கும் கவலைப்படாத சஞ்சீவ். நான் நல்லபடியா போயிட்டு வந்துடுறேன். அபி, அபி, நானே உனக்கு கால் பண்ணி பேசணும்னு இருந்தேன். குழந்தை பிறந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். பாப்பா எப்படி இருக்கு? அத்தை, நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும் அத்தை. ஆனா அது எதை பத்தியும் பேச இப்ப எனக்கு நேரம் இல்ல. நான் இன்னும் 5 மினிட்ஸ்ல டெல்லி ஃபிளைட் ஏறிடுவேன். டெல்லிக்கு வரியா? ஏன், திடீர்னு ஏதாவது பிரச்சனையா? ஆமா அத்தை, விவரத்தை நான் நேர்ல பார்த்து உங்ககிட்ட சொல்றேன். நான் டெல்லி வந்து சேர்றதுக்கு முன்னாடி நீங்க எனக்காக ஒண்ணு பண்ணணும். அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். என்ன அபி? டெல்லியில வர்மான்னு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கான். ஆமா இருக்கு, ரொம்ப பெரிய கம்பெனி. அந்த கம்பெனி ஓனர் வர்மாவை நான் 6 மணிக்குள்ள மீட் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அத்தை. 6 மணிக்குள்ளவா? என்ன அபி சொல்ற? வர்மாவை பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் வாங்கி 6 மாசமா வெயிட் பண்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவர் இந்தியால தான் இருக்காரான்னு பார்க்கணும். அவர் இப்ப இந்தியால தான் இருக்காரானே தெரியல. நீ வேற அவர் 6 மணிக்குள்ள பார்க்கணும்னு சொல்ற. அதுக்கு பாசிபிளே இல்ல அபி. பாசிபிள் ஆக்கணும் அத்தை. எனக்கு வேற வழியே இல்ல. நான் இன்னைக்கு அவரை பார்த்தே ஆகணும். உன் அர்ஜென்ட் எனக்கு புரியுது அபி. ஆனா அவர் இந்தியால இருக்கணுமே. அவர் கண்டிப்பா இருப்பாருன்னு என் உள் மனசு சொல்லுது அத்தை. ஏதாவது பண்ணி நான் வர்மாவை நேர்ல பார்த்து பேச எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுங்க அத்தை. சரி அபி. அப்புறம் அத்தை, நான் ஃபிளைட் ஏற போறேன். நான் டெல்லிக்கு வந்து மத்த விஷயங்களை பேசுறேன் உங்ககிட்ட. நான் வச்சிரேன் அத்தை. அபி ஏன் வர்மாவை பார்க்கணும்னு இவ்ளோ அவசரப்படுறா? எதையும் தெளிவா சொல்லாம போனை வச்சுட்டா. அபியை எப்படி வர்மாவை மீட் பண்ண வைக்கிறது?
சரி, வர்மாவோட லாயருக்கு கால் பண்ணி பேசுவோம். குட் ஆஃப்டர்நூன் லட்சுமி மேடம். ம் எப்படி இருக்கீங்க? ம் நல்லா இருக்கேன் சார். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்க கேட்டு நான் முடியாதுன்னு சொல்லுவேனா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். என் மருமக வர்மா சாரை மீட் பண்ணி ஏதோ பேசணும்னு சொல்றா. அதுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் சார். எப்ப பேசணும்? ஆ, இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நீங்க அங்க இருப்பீங்களா? ஈவினிங் 6 மணிக்கா? ம் என்ன மேடம், எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசுறீங்க. ஈவினிங் 6 o'clock எப்படி உங்க மருமக வர்மா சாரை மீட் பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இல்ல சார், ஒரு அர்ஜென்ட். எவ்வளவு அர்ஜென்ட்டா இருந்தாலும் மினிமம் ஒரு 3 months வெயிட் பண்ணாதான் உங்களால வர்மா சாரை பார்க்க அப்பாயின்மெண்டே வாங்க முடியும். மினிஸ்டர்ஸ் கூட 3-4 months வெயிட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் வர்மா சாரை மீட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வர்மா சார் எங்க இருக்காரு? இந்தியால தான் இருக்காரு. அப்பாயின்மெண்ட் இல்லாம வர்மா சாரை மீட் பண்ண ஏதாவது வழி இருக்கா? ஒரு வழியும் இல்ல மேடம். ஓகே, வர்மா சார் ஈவினிங் 6 மணிக்கு எங்க இருப்பாரு? நீங்க திரும்ப திரும்ப கேக்குறதுனால சொல்றேன். வர்மா சாருக்கு இன்னைக்கு ஈவினிங் 5:30 to 7 அவருடைய 5-star ஹோட்டல்ல ஃபாரின் கிளையண்டோட மீட்டிங் இருக்கு. ஆனா அந்த கான்ஃபரன்ஸ் கால்குள்ள பார்ட்டி மெம்பர்ஸ் தவிர வேற யாரும் உள்ள போக முடியாது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே மேடம். சார், உங்களை பார்க்க டெல்லி போலீஸ் வந்திருக்காங்க சார். வர சொல்லுங்க. Okay, வாங்க. வெல்கம் மிஸ்டர் சந்துரு. ஹலோ சார். உட்காருங்க. சார், இந்தாங்க சார். சார், சஞ்சீவை அரெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் நாங்க பண்றோம். ஆமா, இது என்ன கேஸ் சார்? சார், உங்களுக்கு வர்மா ஃபைனான்ஸ் ஓனர் வர்மாவை தெரியுமா? இந்த சென்ட்ரல் மினிஸ்டருக்கு ரொம்ப நெருக்கமானவராச்சே. எஸ் சார், அவருக்கு ரொம்ப ஃபேமஸான பிசினஸ் மேன் ஆச்சே. அவரை தெரியாம எப்படி இருக்க முடியும்? எனக்கு நல்லாவே தெரியும் சார். சஞ்சு அவர்கிட்ட தான் ஃபினான்ஸ் வாங்கி ஃப்ராட் பண்ணிருக்காரு. சொல்ல அபி. அத்தை, நான் டெல்லி ஏர்போர்ட்ல வந்து இறங்கிட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? அது அபி, எங்க அத்தை? இங்க பாரு. வா வா. அத்தை வா அபி. அத்தை, வர்மா எங்க இருக்காரு? நீ கார்ல ஏறு, போகும்போதே பேசிட்டு போலாம். வந்து உட்காரு. சரி, அத்தை. என்ன நடந்துச்சு அபி? நீ ஏன் உடனே வர்மாவை மீட் பண்ணணும்னு நினைக்கிற? அது வந்து அத்தை, சஞ்சீவோட பிசினஸ் பெரிய அளவுல லாஸ் ஆயிடுச்சு. சஞ்சீவ் டெல்லியில இருக்கிற ஒரு ஃபினான்ஸ் கம்பெனில அவன் கம்பெனி பேர்ல 30 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். என் பேர்லயும் அப்பா பேர்லயும் இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ண வழியை பாருப்பா. நான் என் கம்பெனி ஷேர்ஸை வச்சு பணம் வாங்கிடுறேன். பணம் இன்னும் ரெடி ஆகலப்பா. எங்களால முடிஞ்ச எல்லா வழியிலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆனா பணத்தை மட்டும் ரெடி பண்ணவே முடியல. நான் கேட்டு பாக்குறேன். அந்த வர்மா கிட்ட நான் நேர்லயே போய் பேசி பாக்குறேன். அத்தை, இதுதான் அத்தை நடந்துச்சு. நான் 6 மணிக்குள்ள வர்மாவை போய் மீட் பண்ணலனா சஞ்சீவ் ஜெயிலுக்கு போயிடுவார். அத்தை, அத்தை, இப்ப வர்மா எங்க இருப்பாரு? அபி, நீ சொல்றது எல்லாமே சரிதான். வர்மா டெல்லியில தான் இருக்காரு.
அவரை பத்தி நான் விசாரிச்ச வரைக்கும் அப்பாயின்மெண்ட் இல்லாம வர்மாவை போய் யாரும் பார்க்க முடியாது. அத்தை அதெல்லாம் விடுங்க அத்தை. இப்போ வர்மா எங்க இருப்பாரு? 7 மணி வரைக்கும் வர்மா வந்து அவரோட சொந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஃபாரின் கிளையண்டோட மீட்டிங்ல இருப்பாரு. அநேகமா இந்நேரம் வர்மா அவரோட சொந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் இருப்பாரு. அத்தை அப்ப அந்த ஹோட்டலுக்கு போங்க. நான் அந்த ஹோட்டல்ல வச்சு வர்மாவை எப்படியாவது பார்த்து பேசிக்கிறேன். அப்படிலாம் ஈஸியா பாத்திர முடியாது அபி. எப்பவுமே வர்மா வந்து இசட் பாதுகாப்புல தான் இருப்பாரு. அத்தை வர்மா எப்பேற்பட்ட பாதுகாப்புல வேணாலும் இருந்துட்டு போட்டும். ஏன் சஞ்சீவுக்கு பாதுகாப்பு நான் தான். நான் எப்படியாவது அந்த வர்மாவை மீட் பண்ணியே ஆகணும் அத்தை. நீங்க வர்மா இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அத்தை. அபி, நீ சஞ்சு மேல இருக்கிற பாசத்துல சிச்சுவேஷன் சீரியஸ்னஸ் எதுவுமே புரியாம பேசிட்டு இருக்க. வர்மாவோட பாதுகாப்புல இருக்கிற பிளாக்கெட்ஸ் எல்லாருமே எந்நேரமும் கையில கன்னோட தான் இருப்பாங்க. நீ அவசரப்பட்டு வர்மா கூட பேசுறதுக்கு ஓடுனேன்னா அவரோட பாதுகாப்புல இருக்கிற பிளாக்கெட்ஸ் உன்னை சுட்டு கொல்றது கூட தயங்க மாட்டாங்க. அத்தை எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அத்தை. எனக்கு ஏன் சஞ்சீவ் தான் முக்கியம். அபி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அத்தை அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்ல போறீங்களா இல்லையா? ஓகே நான் சொல்றேன். டிரைவர், மேடம் होटल ट्राइडेंट पैलेस जाओ. ठीक है मैडम. சார் இப்போ டைம் 5:40 ஆச்சு சார். நாம இப்ப கிளம்பணும்னா 6 மணிக்குள்ள சஞ்சீவ் வீட்ல இருக்கலாம் சார். அப்ப ப்ரொசீட் பண்ணலாம். கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள் கம் ஆன். வண்டி எடுங்க. ஓகே சார். அம்மா, சஞ்சீவ் அரெஸ்ட் ஆக இன்னும் 20 மினிட்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அபியாலெல்லாம் சஞ்சீவை காப்பாற்ற முடியாதுமா. ஆமா ஸ்ரீஜா. அபி டெல்லிக்கு போய் இறங்கிட்டாலா இல்லையான்னு தெரியலையேம்மா. அபி தான் கால் பண்றா. பேசுங்கம்மா. ஹலோ அபி. ஹலோ அத்தை, நான் டெல்லி வந்து சேர்ந்துட்டேன் அத்தை. இப்போ வர்மாவை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். அபி, 6 மணி ஆக இன்னும் 20 நிமிஷம் தாமா இருக்கு. அதுக்குள்ள நீ போய் வர்மாவை பாத்துருவியா? கண்டிப்பா பாத்துருவேன் அத்தை. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சஞ்சீவ் பேர்ல கேஸ் டெல்லியில கொடுத்ததுனால சஞ்சீவ டெல்லி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுன்னு சந்தோஷ் சொல்றான். அது உண்மையாமா? அத்தை, எந்த போலீஸாலையும் சஞ்சீவ் அரெஸ்ட் பண்ண முடியாது அத்தை. அதுக்கு நான் விட மாட்டேன். மா இங்க கொடுங்க ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் அபி. இந்தா. ஹலோ அபி. சொல்லு சஞ்சீவ். அபி நீ தைரியமா இரு. எனக்கு ஒன்றும் ஆகாது. நீ ஆகவும் விட மாட்டேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, எல்லாம் நல்லதே நடக்கும். சரி சஞ்சீவ், சப்போஸ் 6 மணிக்குள்ள உன்னை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அங்க வந்தா கூட நீ போகாத சஞ்சீவ். என் போன் கால்காக நீ வெயிட் பண்ணு, சரியா? சரி அபி, நான் வெயிட் பண்றேன். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி, ஓகே சஞ்சீவ், பாய். பாய். என் சஞ்சீவை நான் காப்பாத்த எந்த எல்லைக்கும் போய் போராடுவேன். என் சஞ்சீவை எப்படியாவது நான் காப்பாத்திடுவேன்.